NLC இரண்டாவது அனல் மின் நிலைய விரிவாக்கத்தின் போது மின்மாற்றியில் ஏற்பட்ட கசிவால் தீ விபத்து. பல மணி நேரமாக பற்றி எரிந்து வரும் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் தீயணைப்புத் துறையினர். இந்தியா பாகிஸ்தான் இடையே நாளை பேச்சுவார்த்தை. இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தகவல். பஞ்சாப் அமிர்தசரஸில் மக்கள் பாதுகாப்பாக வீட்டுக்குள் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுரை. சாலையில் நடமாடவோ மாடியில் அல்லது பால்கனிக்கு செல்வதையோ தவிர்க்க வேண்டும் என காவல்துறை தகவல். ஜம்மு காஷ்மீரின் நள்ளிரவில் பாகிஸ்தான் எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை. பூஞ்ச், ஜம்மு உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் சாலையில் மக்கள் நடமாட்டம் காணப்பட்டு வருகிறது. குஜராத்தில் பேரிடர் கால செயல்பாட்டு மையத்தில் மாநில உள்துறை ஆலோசனை. கட்ச் மாவட்டத்தில் ட்ரோன் தென்பட்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் முகமது இம்தியாஸ் வீரமரணம். காஷ்மீர் எல்லையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு. தாக்குதல் நிறுத்தத்தை மீறி இந்திய எல்லையில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல். பாகிஸ்தானின் ட்ரோன்கள் இடைமறித்து அழிப்பு. பாகிஸ்தான் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்த வந்த வீடியோவை பகிர்ந்து காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா கண்டனம். இந்தியாவின் வலுவான பதிலடியால் தாக்குதலை நிறுத்திய பாகிஸ்தான். மீண்டும் இருளில் மூழ்கிய இந்திய எல்லையோர நகரங்கள். ஜம்மு, பதிந்தா, ஃபிரோஸ்பூர் ஆகிய இடங்களில் முழுமையாக மின் விநியோகம் நிறுத்தம். தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியதாக வெளியுறவுத்துறை செயலர் குற்றச்சாட்டு. மீண்டும் அத்துமீறினால் தகுந்த பதிலடி தரப்படும் எனவும் விக்ரம் மிஸ்ரி எச்சரிக்கை. போர் இந்தியாவின் விருப்பம் அல்ல. சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பேச்சு. நாட்டின் பாதுகாப்பிற்காக முப்படைகள் எப்போதும் தயார் நிலையில் இருக்கும். இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாப்பதில் சமரசம் கிடையாது என ராணுவ அதிகாரி ரகு நாயர் திட்டவட்டம். இந்திய ராணுவத்தின் வீரம் தியாகத்தை போற்றும் வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பிரம்மாண்ட பேரணி. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதல் நிறுத்தத்தை வரவேற்று எக்ஸ் தளத்தில் பதிவு. கேரளாவில் முன்கூட்டியே தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. வரும் 27ஆம் தேதி தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மாமல்லபுரம் அருகே பாமக சார்பில் இன்று சித்திரை முழு நிலவு இளைஞர் மாநாடு. போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் ECR சாலையில் பயணத்தை தவிர்க்க காவல்துறை அறிவுறுத்தல். நாம் தமிழர் கட்சிக்கு கலப்பை ஏந்திய விவசாயி சின்னம் ஒதுக்கீடு. தேர்தல் ஆணையத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த சீமான். இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. அறிவார்ந்த முறையில் செயல்பட்ட இரு நாடுகளுக்கும் நன்றி என பதிவு. நிறுத்தப்பட்ட IPL போட்டிகளை மீண்டும் உடனடியாக நடத்துவது குறித்து பரிசீலனை. மத்திய அரசுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என IPL தலைவர் அருண் துமால் தகவல். பக்தர்கள் புடை சூழ அழகர் கோயிலில் இருந்து மதுரை வந்தார் கள்ளழகர். சர்க்கரை கிண்ணத்தில் தீபம் ஏற்றி வரவேற்று அழகரை வரவேற்கும் பக்தர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.